Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு drawing வீடியோலாம் இல்லாமல் சின்னதாக கிராஃப்ட்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டீச்சர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரியான சிம்பிளான கிராஃப்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே ஒட்டுற மாதிரியான கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன ரெக்டாங்கிள் பீஸ் கட் பண்ண மாதிரி அதை வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு இது மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் சைடில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே தான் நம்மளோட மெசேஜ் எழுத போகிறோம். ஸோ இங்கே வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதிக்கிறேன். நீங்கள் லாஸ்ட் மினிட்ல வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து இந்த ஐடியா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நார்மலாக பேப்பரில் எழுதி கொடுக்குறதுக்கு பதிலாக இது மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக வந்து டெக்கரேட் பண்ணி கொடுக்குறப்ப அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்மளோட மெசேஜ் ஃபுல்லாக எழுதுனதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ப்ளைனாக இருந்தனால 2 ஹார்ட் ஷேப்பில் நான் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இது மாதிரி நான் ஒட்டிக்கிட்டேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு க்ரீட்டிங் கார்ட் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் கிராஃப்ட் செய்யலாம். இந்த கிராஃப்ட்டும் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐடியா தான். ஸோ வந்து ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அது சென்டரில் வந்து இது மாதிரி நான் ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சி அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இது உள்ளக்க இன்னொரு ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். ஸோ ஆரஞ்சு கலர் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் கட் பண்ணோம் இல்லையா, அதை விட சின்ன சைஸில் வந்து நான் இது மாதிரி கட் பண்ணி அதையும் நான் இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவருக்கு சென்டரில் வைக்கக்கூடிய பீஸ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு க்ரீன் கலர் ஷேடை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த கலர் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து நான் சர்க்கிள் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறப்ப இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் அதோட எட்ஜஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஓப்பன் பண்ணால் இது மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைப்பில் வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து அதை வந்து ஒரு சைடில் வந்து க்ளூ வச்சு ஒட்டிட்டு மேலே வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஃப்ளவர்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து நான் சின்ன டாட் பெரிய டாட் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுக்கிறேன். உள்ளே வந்து நம்மளோட மெசேஜ் எழுதிக்கலாம். நான் வந்து இங்கே ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு எழுதியிருக்கேன். இதோடய நம்ம சிம்பிளாக முடிச்சிக்கலாம். பட் கொஞ்சம் லீவ்ஸ்லாம் இருந்தால் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக வந்து நான் க்ரீன் கலர் பேப்பரில் இது மாதிரி 2 லீஃப் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அந்த லீஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டெம்மும் அதே மாதிரி க்ரீன் கலர் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டெம்மை வந்து அந்த ஃப்ளவரில் ஒட்டிட்டு அதே மாதிரி அந்த லீவ்ஸையும் அதே மாதிரி ஒட்டிக்கலாம். பட் வந்து இங்கே ஒட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக வந்து நான் லீஃபுக்குள்ளே வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நான் இங்கே வந்து பேப்பர் பஞ்சரை யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் காம்பஸ் அது மாதிரி அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹோல்ட் போட்டுக்கோங்க. இப்போ இது 3 கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ரிப்பன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ரிப்பனோட சென்டரில் வந்து 2-3 நாட் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம ஹோல் வெளியாக விடுறப்ப வந்து அந்த ரிப்பன் வந்து ஃபுல்லாக வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக இது மாதிரி ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் பேக் சைட்லேயும் இது மாதிரி 2-3 நாட் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மளோட தேர்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ க்ரீன் கலர் பேப்பரை இது மாதிரி 2 மடக்கிட்டு இங்கே நான் மடக்கியிருக்க மாதிரி 1 by 1 மடக்கிக்கோங்க. அதாவது எதுக்கு மடக்கிறோம் அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளைலாம் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பேப்பரை வந்து ஃபேன் மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மடக்கி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கு தான். ஏன் இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு மடக்கிறேன் அப்படின்னா வந்து இது மாதிரி மடக்கிறப்ப அந்த ஒரு மடிப்பும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான். இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த நார்மலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் மடக்குவோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் மடக்கிக்கோங்க. இது ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ பார்க்க வந்து ஃபேன் மாதிரியே இருக்கும். இதோட ஒரு சைடு மட்டும் இது மாதிரி நான் வந்து கர்வாக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதோட கீழே வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து ஸ்டாப்லர் வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். இது என்ன கான்செப்ட்னா, நம்ம ஃப்ளவர் பொக்கே இருக்கு இல்லையா, அதோட பேஸ் தான் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு மேலே வந்து ஃப்ளவர் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் ரெக்டாங்கிள் பீசஸாக வந்து கலர் பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு எந்த லென்த்துக்கு ஃப்ளவர் வேணுமோ அதுக்கேற்ற சைஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நான் பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எனக்கு 3 பீசஸ் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து எத்தனை பீசஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து பேக் டு பேக் இது மாதிரி க்ளூவை வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ வந்து ஒரு ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் 7 கலரில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து இது மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் லீவ்ஸ் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக வந்து நான் லைட் க்ரீன் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டார்க் க்ரீன் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து லைட் க்ரீன் வச்சா தான் நல்லா இருக்குங்கிறதுக்காக அதில் வந்து லீவ்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நான் ஒட்டியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி அந்த கீழே வந்து இது மாதிரி ஒட்டிக்கிறேன்.
அவ்வளோதான். இந்த கிராஃப்ட் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கிஃப்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நான் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு 2ஆக மடக்கிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பேப்பரை மட்டும் இது மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து இது மாதிரி மடக்கிக்கிறேன். இப்போ இந்த சைஸ் அளவுக்கு நான் வந்து ஒரு ரெட் கலர் பேப்பர் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம மடக்கணும் இல்லையா, அதே அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து மடக்கிக்கிறேன். அது வந்து ஃபுல் லென்த்துக்கு இல்லாமல் இதோட 3/4 பாகத்துக்கு இருக்க மாதிரி நான் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நட்ராஜ் பென்சில் இருக்கும் இல்லையா, அந்த பென்சில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி தான் வரைய போகிறோம். அதனால் வந்து அந்த ரெட் கலர் பேப்பருக்கு எட்ஜில் வந்து இது மாதிரி 2 ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பென்சில் அது மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக கட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஒட்டினதுக்கப்புறம் மேலே அந்த ஷார்ப் இருக்கும் இல்லையா, மேலே வந்து அந்த ஷார்ப்பான பகுதி இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து இது மாதிரி நான் ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து நான் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்க்க வந்து நட்ராஜ் பென்சில் மாதிரியே இருக்கும் அது. இப்போ வந்து கீழே வந்து அந்த பிளாக் கலரில் வந்து இருந்தால் நல்லாயிருக்குமேங்கிறதுக்காக நான் பிளாக் கலரில் வந்து இது மாதிரி கட் பண்ணி அதையும் வந்து நான் கீழே இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ கீழே வந்து லைட்டாக கேர்வாக கீழே இருக்கக்கூடிய 2 சைடில் மட்டும் கேர்வாக வந்து கட் பண்ணி அதையும் நான் ஒட்டிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் சைடில் டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். எல்லோ பேப்பர் வந்து நம்ம பேக் சைடில் இருக்கக்கூடிய பேப்பரோட லென்த்துக்கு வந்து மெஷர் பண்ணி அதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து 2ஆக இது மாதிரி மடக்கிட்டு இதை வந்து இந்த பாப்அப் கார்டு இருக்கும் இல்லையா, நம்ம அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதை வந்து இதே மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ மடக்கினதுக்கப்புறம் மேலேருந்து 3 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 2 சென்டிமீட்டர், அது மாதிரி 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்புக்கு மட்டும் இதே மாதிரி வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கட் பண்ணிக்கிறேன். இது பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம், பட் செய்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது மாதிரி மடக்கின ரெக்டாங்கிள் பீஸ் பார்த்திங்கன்னா 3 இருக்கும். அதாவது மேலே பாப்பப் ஆகி வரது வந்து இது மாதிரி 3 பீஸ் இருக்கும். உள்ளே போகிறது வந்து 2 பீஸ் இருக்கும். அந்த உள்ளே போன பீஸ் மட்டும் அதோட லென்த்து நான் 1 சென்டிமீட்டர் சொன்னேன். ஸோ வந்து அதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து க்ளூ வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து பாப்பாற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ ஸோ நான் க்ளூவை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே இது மாதிரி நான் ஒட்டிக்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப இது வந்து பாப்பாய் வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் பென்சில் நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அந்த இடத்த வந்து அந்த பென்சில் ஷேப்பாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒயிட் பீசஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம பாப்அப் பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் என்ன தெரியணும், நம்ம என்ன லெட்டர்ஸ் தெரியணுங்கிறதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் வந்து யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேர்டு ஹாப்பி டீச்சர்ஸ் டே அது மாதிரி என்ன வேர்டு பிடிக்குதோ அது மாதிரி எழுதிட்டு அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம பாப்பாருது இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டிக்கணும். இதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் அந்த கிளிப்ஸ் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. அடுத்து க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம A4 சைஸோட ஃபுல் லென்த்துக்கு நான் எடுத்துகிட்டு அதை வந்து 2ஆக மடக்கிக்கிறேன். மடக்கிட்டு அதோட பேக் சைடில் இருக்கிறது இதே மாதிரி நான் மடக்கிக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் அது. இப்போ நம்ம மடக்கணும் இல்லையா, அந்த இடமும் அதே மாதிரி அந்த பென்சில் வரக்கூடிய இடமும் மட்டும் க்ளூவை வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ சென்டரில் இருக்கிறது வந்து ஓட்டக்கூடாது. இது மாதிரி 2 இடத்த மட்டும் நம்ம ஒட்டிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். அதுக்காக தான். ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப இதே மாதிரி ஓப்பன் ஆகும். அடுத்து சில பேப்பர் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு பேப்பரை வந்து இது மாதிரி ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து சைடில் அதாவது குறுக்க மட்டும் இது மாதிரி 2 மடக்கிக்கோங்க. அதாவது ட்ரையாங்கிளாக இருக்க மாதிரி மடக்கிக்கோங்க. ஸோ மடக்கிட்டு இங்கே பெட்டல்ஸ் மாதிரி நான் வரைஞ்சி அதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இது மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நான் ஒரே ஒரு பெட்டல்ஸ் மட்டும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நைஃப் வச்சு இது மாதிரி நான் வந்து லைட்டாக இது மாதிரி எடுத்து விட்றப்ப நம்மளுக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த மட்டும் இது மாதிரி க்ளூ வச்சு ஒட்டுறப்ப நம்மளுக்கு வந்து பார்க்க ஃப்ளவர் இது மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம பேப்பரில் ஒட்டுறப்ப அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா அழகாக தெரியும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். நீங்கள் இதை ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக ஒட்ட முடியாது. அதுக்காக தான் இது மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம். இப்போ இந்த 3 ஃப்ளவரையும் வந்து நான் மேலே இது மாதிரி ஒட்டிட்டு கீழே ஸ்டெம்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சி சில லீவ்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன்.
கடைசி அந்த க்ரீன் பேப்பர் ஓட்டணும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப அழகான ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ணிட்டோம். ஸோ இந்த கிராஃப்ட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.